கமல் வந்து நாளைக்கு வந்து எம்பியா பதவி கமல் அவர்கள், அதாவது கமலஹாசன் அவர்கள் எம்பியா பதவி ஏற்க போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட மாநிலங்களில் இருந்த எம்பிங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் நாளையோட காலாவதி ஆக போகுது, டேட்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது. இவர் போய் நாளைக்கு எம்பியா பதவி ஏற்க போறாரு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. நான் வந்து தமிழனாகவும் இந்தியனாகவும் நான் எனக்கான கடமையை நான் ஆற்றப் போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்துட்டாங்க. அதை ஒன்றும் ஆட்டுட்டோம். கமலஹாசனுக்கு சரி கட்சியில் தான் இருக்க முடியல, சரி ஓகே அது தராங்களா ஒரு போஸ்டிங் போயிட்டா போல பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அதே சமயம் உண்மையிலே எம்பியா இருந்து அங்கே என்னத்தை செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கவர்னர் ஒரு காமெடி கிடையாது. அதே தான் இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுவோம், அதே தான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். எம்பியா வந்து புதுசாக கூட பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளால யாருமே சொல்ல முடியாது. எம்பியா போயிட்டு அங்கே தமிழில் பேசணும், ஊடகங்கள்லாம் எனக்கு அழுத்தி பேசணுமே தவிர இவர் வந்து நார்மலாக ப்ரெஸ் மீட்டில் பேசினாலே யாருக்கும் புரியாது. இது உண்மை. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அது என்ன சட்டசபை, என்ன சபை, பார்லிமெண்ட்டில் வந்து இவர் தமிழில் பேசி அதை அவங்களுக்கு புரிஞ்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே புரியாது, இதில் வட இந்தியர்களுக்குலாம் எப்படி கண்டிப்பாக புரியாது. அப்படின்றதான் பேச போகல. ஒருவேளை இது அவர் பேசுறது வட இந்திய பாஷன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மன்னிப்புன்றதே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றதே வேற மாதிரி பேசி சுழட்டி விட்டாப்புல. இப்போ நேரத்தில் அவர் நாளைக்கு வேற போறாரு, என்ன பேச போறாரோ தமிழ்ல. கண்டிப்பா பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம்.